ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பசுமையான வயல்கள், காற்றில் ஆடும் நெல் கதிர்கள், பறவைகளின் இனிய சத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்கியிருந்தன. அந்த கிராமத்தில்தான் ஒரு குட்டி விவசாயியும் வாழ்ந்து வந்தான். அவன் மிக பெரியவர் அல்ல. அவனிடம் பெரிய நிலமும் இல்லை. ஆனால் அவன் இதயத்தில் ஒரு பெரிய கனவிருந்தது. உழைப்பால் நான் முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கையே அவனின் மிகப்பெரிய செல்வம். ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே அந்த குட்டி விவசாயி எழுந்து விடுவான். மண் மணக்கும் வயலுக்குள் மெதுவாக நடந்து சென்று அந்த மண்ணை அன்போடு பார்த்து கொள்வான். மண் அவனுக்கு நண்பனைப் போல இருந்தது. அவன் கைகளால் மண்ணை தொடும்போது அதில் ஒரு நம்பிக்கை மலர்ந்தது. விதைகளை விதைக்கும்போது இது வளர வேண்டும் என்று மனதிற்குள் ஆசையோடு நினைத்தான். நாட்கள் சென்றன. சில நாட்களில் வெயில் அதிகமாக இருந்தது. சில நாட்களில் மழை வரவில்லை. சில சமயம் பயிர்கள் சோர்வாக இருந்தன. ஆனால் அந்த குட்டி விவசாயி ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. அவன் பொறுமையோடு இருந்தான். ஒவ்வொரு நாளும் வயலை பார்த்து அதை கவனித்து அதற்கு தேவையானதை செய்தான். விதைகள் மெதுவாக முளைத்தன. சிறிய பச்சை இலைகள் வெளியே வந்தன. அதை பார்த்து அவன் மனதில் மகிழ்ச்சி பிறந்தது. சின்ன முயற்சியும் பெரிய மாற்றத்தை தரும் என்று அவன் உணர்ந்தான். காலம் சென்றது. பயிர்கள் உயரமாக வளர்ந்தன. காற்றில் அசையும் நெல் கதிர்கள் அவனுடைய உழைப்பின் சாட்சியாக மின்னின. சில நேரங்களில் சிரமங்கள் வந்தன. ஆனால் அந்த சிரமங்களையே அவன் பாடமாக மாற்றிக்கொண்டான். உழைப்போடும் பொறுமையோடும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று அவன் மனதில் உறுதியான நம்பிக்கை உருவானது. ஒரு நாள் அந்த வயல் முழுவதும் தங்க நிறத்தில் ஜொலித்தது. அறுவடை நேரம் வந்தது. அவன் மகிழ்ச்சியோடு பயிர்களை அறுத்தான். அவன் கண்களில் சந்தோஷம் கண்ணீராய் மின்னியது. அந்த குட்டி விவசாயி இப்போது வளர்ந்திருந்தான். உடலில் மட்டுமல்ல, மனதிலும். அவன் கற்றுக்கொண்ட மிக பெரிய பாடம் இதுதான். உழைப்பை ஒருபோதும் விடக்கூடாது. பொறுமையை எப்போதும் கையில் பிடித்திருக்க வேண்டும். அந்த கிராமம் முழுவதும் அவனின் கதை ஒரு நம்பிக்கையாக பரவியது. சின்ன முயற்சியும் தொடர்ந்த உழைப்பும் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதற்கான ஒரு அழகான உதாரணமாக அவனானான்.